அதற்கு முன்பாக தற்போது தேமுதிகவினுடைய பொருளாளர் தேமுதிகவினுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அது ஒரு குறுகலான பாதையாக தான் தெரியுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, அந்த இடம் அது இவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு அந்த இடம் நிச்சயமாக பத்தாது. ஏன் அந்த மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க என்பதே ஒரு கேள்விக்குறி. அது மட்டும் கிடையாதுங்க, அவ்வளோ பெரிய மக்கள் வெள்ளத்தில் போலீஸ் பாதுகாப்பு என்பது மிக மிக குறைவாக இருந்தது. கரூர் ஃபுல்லாக கரண்ட் ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க. ஆம்புலன்ஸ் அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் ஆம்புலன்ஸ் வந்த பிறகு தான் இவ்வளோ பிரச்சனையும் ஆச்சு. இது எல்லாமே இருக்குங்க. ஆனால் இது இந்த மரணத்தின் மூலம் நம்ம அரசியல் பேசுவதை விட அந்த உயிரிழந்த அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தேமுதிக சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நான் நேரடியாக போகிறேன், அங்கே நேரடியாக மக்களையும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் சந்திச்சுட்டு அங்கேயும் ப்ரெஸ் மீட் இருக்கும், என் கருத்துக்களை அங்கே சொல்கிறேன். பட் இது தவறான ஒரு முன்னுதாரணம். இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்றதை மட்டும் சொல்கிறேன். குழந்தைங்கள்லேருந்து இளைஞர்கள், பெண்கள் எல்லாம் இறந்துருக்காங்க. ஸோ இது நம்ம எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப ஒரு துயரமான ஒரு சம்பவம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நிச்சயம் இது எல்லாருக்குமே ஒரு வேதனையான ஒரு மொமெண்ட். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சேன். பரப்புரையின் போது கூடுதல் பாதுகாப்பு வழங்கியிருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவர் கரூருக்கு சென்று உயிரிழந்தவர்களின் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூற இருக்கிறார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய துபாய் பயணத்தை ரத்து செய்துவிட்டு திருச்சிக்கு விமான நிலையம் மூலமாக அங்கிருந்து தற்போது கரூருக்கு வந்தடைந்து குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம் கரூரில் நிகழ்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த சம்பவத்தில் விஜயனுடைய பரப்புரைக்காக அந்த கொடுக்கப்பட்ட நேரம் மாற்றி அமைக்கப்பட்டதும் மிக முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. 12:30 மணிக்கே கரூரில் பரப்புரையை தொடங்க வேண்டிய விஜய் ஆனால் மாலை 7 மணிக்கு பிறகாகத்தான் அந்த பகுதிக்கு வந்தடைகிறார். 7:15க்கு பிறகாகத்தான் விஜயனுடைய அந்த பரப்புரை பேச்சு என்பது தொடங்குகிறது. அப்படி பேச்சு தொடங்கும் பொழுதே அங்கு கூட்டத்தில் இருந்தவர்களில் சிலர் மயங்கி விழுந்த காட்சிகள் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அந்த நேரத்தில் மூச்சு திணறல் மற்றும் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் தண்ணீர் என்று தவித்த மக்களுக்கு பாட்டில்கள் வழங்கப்பட்டன. இருந்தாலும் கூட ஒரு பரப்புரைக்கு முன்பாக காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு போதிய அளவிலான உணவு மற்றும் குடிநீர் போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளோ மற்ற வசதிகளோ செய்து தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதேபோன்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அங்கு மருத்துவமனையில் ஆய்வு செய்த பிறகு தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். மாபெரும் ஒரு துயரமான சம்பவம். குழந்தைகள் இறந்து போயிருக்கிறார்கள். கூட்ட நெரிசலில் இதுவரையிலும் 39 பேர் இறந்திருக்கிறார்கள். ஒருவருடைய உயிர் ஊசலாகிக் கொண்டிருக்கிறது. மிக ஒரு மோசமான ஒரு துயரமான ஒரு சம்பவம். இறந்தவர்களை ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். அவங்க இந்த சம்பவத்தை பொறுத்தமட்டிலும் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய சிட்டிங் பெஞ்ச் உடனடியாக இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நேரடி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இதுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உயர்நீதிமன்றம் பல்வேறு அறிவுரைகளை குறித்து விதிமுறை விசாரணை செய்ய வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், உயர்நீதிமன்றம் பல்வேறு அறிவுரைகளை சொல்லி விதிமுறைகளை விதித்திருக்கு. அதே போல போலீஸ் தரப்புலையும் சொல்லியும் 8:45 கூட்டம் நடைபெறுன்ற இடத்துல 2-2:30 மணிக்கு தான் வந்தாங்க. அதே மாதிரி இங்க 3 மணிக்கு கொடுத்த இடத்துல நைட்டு 7 மணிக்கு தான் வந்தாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் உடனடியாக யாரையும் குறை சொல்வது என்பது தீர விசாரிக்க வேண்டும். அதனால் உச்சநீதிமன்றம் உடனடியாக இன்னைக்குள்ள சிட்டிங் பெஞ்ச் இது உடனடியாக விசாரிக்க வேண்டும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
உயர்நீதிமன்றம் உடனடியாக இன்றைக்கு இருக்கிற உயர்நீதிமன்றம் இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், விசாரணை வேண்டும். காவல்துறையோட பாதுகாப்பு அதிகமாக இருக்குன்ற இன்றைக்குள்ள சிட்டிங் பெஞ்ச் உடனடியாக விசாரித்து உடன் நடவடிக்கை எடுத்து. தமிழக அரசு ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்காங்க அருணா ஜெகதீஷன் தலைமையில். இதை எப்படி பார்க்குறீங்க? உடனடி நிவாரணம் வழங்கியிருக்காங்க. எங்களை பொறுத்த மட்டும் நான் இப்போ சொல்றது தான், உங்களுடைய நீதிபதி இன்னைக்குள்ள சிட்டிங் பெஞ்ச் உடனடியாக இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் இடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து கரெக்டாக பார்த்து சொல்கிறோம், விசாரிச்சு. உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு பேசிய பாஜக மாநில தலைவர் நைதா நாகேந்திரன், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தின் விசாரணை உடனடியாக இந்த விவகாரத்திற்கு தேவை என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார். தொடர்ந்து நாம் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதனிடம் பேசலாம். இப்போ நீங்க இந்த விஷயத்துல விஜய் ஒரு தலைவராக என்னென்னலாம் கவனிச்சிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ இவ்வளவு பெரிய ஒரு துயரத்திற்கு யாரை சாடுறது, யார் பொறுப்பேற்றுக்க சொல்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும், அடிப்படையில அந்த இடத்துல விஜயினுடைய வருகை போது ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. அப்ப அந்த நேர மாற்றம் அப்படிங்கிறது தான் இதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியா? நிச்சயமா, அதாவது அந்த பயண நேரம் அப்படிங்கிறது ஒரு 12 மணி என்று சொல்வது ஒரு 12 ஆகலாம், 1 மணி ஆகலாம். அது தாண்டி நீங்க ஒரு 7 மணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம். ஒரு மனிதனுடைய உடல் இயல்பாகவே ஒரு 8 மணி நேரம் தான் தொடர்ச்சியா வேலையை செய்ய முடியும். அதனாலதான் நம்ம இப்ப வேலை நேரத்தையே 8 மணி நேரமா வச்சிருக்கோம். ஆனா ஒரு தலைவனுக்காக 8 மணி நேரமா காத்திருக்கக்கூடிய இடத்துல எந்த விதமான ஒரு தண்ணீர் உள்ளிட்ட வசதிகள் இல்லாமல் இருக்கிற பொழுது அந்த உடல் இயல்பாகவே ரொம்ப ஒரு சோர்வை நெருங்கிடும். இன்னொன்று, அவரை பார்க்கணும் என்ற ஒரு கூட்டம், நீங்க அண்ணா அவர்களுக்கு வருகிற கூட்டமோ, எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்த கூட்டமோ, விஜய் ஜெயலலிதா அவர்களுக்கு, கலைஞர் அவர்களுக்கு வந்த கூட்டம்லாம் அவங்க பேச்சையும் கேட்கணும் அப்படின்னு திரண்ட கூட்டம். ஆனா நடிகர் விஜய் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கான கூட்டத்தை விட பார்க்க வருவதற்கான கூட்டம் அதிகமா இருக்கு. நீங்க பாருங்க, நீங்க 9 குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்கன்னா இந்த குழந்தைகள்லாம் விஜயனுடைய பேச்சை கேட்க வந்தவங்களா? தன்னோட அப்பாவோட தோல்ல முதுகு மேல ஏறி இருந்து, தோல்ல ஏறி இருந்து, ஏதோ திருவிழா கூட்டத்துல வர தேரை பார்ப்பது போல நமக்கு பிடிச்ச நாயகன் ஹீரோவை பார்த்துருவோம் அப்படின்னு வந்த கூட்டம் தானே. அவர்கள் மனசுல எல்லாம் எவ்வளவு ஏக்கத்தோட போயிருப்பாங்க. இன்றைக்கு நடிகர் விஜய் நான் நேர்ல பார்க்க போறேன்னு எத்தனை பக்கத்துல பெஞ்சில இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட குழந்தைகள் கூட இன்னைக்கு இறந்து போயிருக்காங்கன்னா அந்த காத்திருப்பு தான். நீங்க ஒரு பள்ளிக்கூடத்திலேயே ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒருக்க இப்ப தண்ணீர் குடிக்கணும்னா இது விதிமுறைகள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பெல் அடிச்சு தண்ணீர் குடிக்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு மொத்த கிரௌடையும் ஒரு இடத்துல போய் அடைக்கிற பொழுது அது ரொம்ப சிக்கலை ஏற்படுத்தும். இன்னொன்னு, இதுக்குள்ள இன்னொரு 2 விஷயங்கள் நான் பார்க்கிறேன் மேடம். ஒன்று என்னன்னா, காவல்துறையினுடைய செயல்பாடுகள். காவல்துறை விஜய் அவர்களை நல்ல முறையா அழைச்சிட்டு வந்திருக்காங்க. விஜயே பேசினார். அந்த நிகழ்ச்சி தொடங்குகிற பொழுதே அவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு இவ்வளவு பாதுகாப்பா நான் வந்துட்டேன்னா அதுக்கு காரணம் காவல்துறை தான், அவங்களுக்கு நன்றி அப்படிங்கிறாரு. ஆனா அந்த நிகழ்ச்சி முடிந்த பின்புதான் தெரியுது அங்க இருக்கக்கூடிய கிரௌடுக்கு இடையான காவல்துறை பாதுகாப்பு போதிய அளவுல இல்ல. அதாவது இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட இப்ப பேசுகிற பொழுது என்னால உணர முடிந்தது. பட் அதை கடந்து விஜய் அவர்களை பாதுகாப்பா கூட்டிட்டு வர வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு. ஆனா தன்னுடைய தொண்டர்களை, தன்னோட ரசிகர்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறையினுடைய விதிமுறைகள்ல சொல்லிட்டாங்க தெளிவா. நீங்க போதிய தண்ணீர் வசதி அமைக்கணும், மருத்துவ வசதி அமைக்கணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அங்க எவ்வளவு மருத்துவர் அணி இருக்குல்ல. நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு அரசியல் ரீதியாக செயல்படக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே வழக்கறிஞர் அணி, மருத்துவர் அணி, எல்லா அணிகளும் இருக்கு. அப்ப தாவேக்காவிலிருந்து எத்தனை மருத்துவ குழுக்கள் இருந்துச்சு. ஒரு தண்ணீர் பாட்டிலேயே தலைவருடைய வண்டியிலிருந்து எடுக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்கிற பொழுது இந்த கூட்டத்தை ஒரு அரசியல் மயமாக்கப்படுவதில் இருந்த ஒரு தேக்கமும் இதுக்கு ஒரு காரணமா பார்க்கப்படுது. பட் இது ஒரு சாதாரண அனுபவம் நம்ம கடந்து போய்விட முடியாது. 39 பேர் துள்ள துடிக்க ஒரு உயிர்களை பறிகொடுத்தவர்களுடைய குடும்பத்தினுடைய இழப்புக்கு எந்த விதத்திலும் ஆறுதலை சொல்லிட முடியாது. ஒரு மிக மிக மோசமான ஒரு முன்னுதாரணம். கூட்டத்தை முதல்ல இருந்து அவரே பாக்குறாருல. அவர் கேட்கிறாரு, என்னை நம்பி இவ்வளவு பேர் வந்திருக்கீங்களே, நாமக்கல்ல பேசுகிற பொழுது கூட அவர் கேட்டார். அப்ப ஒரு பெரும் கூட்டம் வருதுன்னா பெரும் பொறுப்பு வரணும்ல. ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறதுல, அந்த கூட்டத்தை முறைப்படுத்துறதுல. இன்னொன்று, அவர் ஒரு மாசான நடிகராக இருக்கிறார். 10,000 பேர் வருவதாக சொல்லியிருக்காங்க காவல்துறையில. காவல்துறை ரிப்போர்ட் படி 27,000 30,000 பேருக்கு மேல திரண்டிருக்காங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 50,000 பேருக்கு மேல கூட வந்திருக்கலாம். பட் அது இவ்வளவு பேர் வருவாங்க என்பதை அரசும் எதிர்பார்த்திருக்கணும், உணர்ந்திருக்கணும். அதை விட முக்கியமா விஜய் அவர்களும் உணர்ந்திருக்கணும். ஏன்னா விஜய்க்கு அவருடைய மாஸ் தெரியும். தன்னை பார்க்க எவ்வளவு பேர் திரண்டு வருவாங்க. 2ஆம் நிலை நகரங்களுக்கு, நாகப்பட்டினம் போன்ற நகரங்களுக்கு போகும்போதே எவ்வளவு கூட்டம் வருதுன்னு அவர் பார்த்திருக்கிறார். முதல்வர் அவர்களுடைய செல்வாக்கு மிக்க பகுதியா இருக்கக்கூடிய திருவாரூர் போன்ற பகுதிகளுக்கு போகும்போதே எவ்வளவு கூட்டம் வந்ததுன்னு பார்த்திருக்காரு. அப்ப கரூர்லயும் அந்த அளவுக்கு வரும். அப்ப அவருதான் இன்னும் கொஞ்சம் கூட உரிய நேரத்தை முதல்ல ஃபாலோ பண்ணணும்ல. காவல்துறை ஒரு நேரம் கொடுக்குறாங்கன்னா அந்த நேரம் இரவு 7 மணி. இப்ப நீங்க பவர் கட் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிக்குது. நீங்க பகல்ல ஒருவேளை உரிய நேரத்துல 12 மணிக்கே வந்திருந்தீங்கன்னா எனக்கு மின்சாரத்தை அந்த நேரத்தில் அணைத்து விட்டார்கள்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் இருந்திருக்குமா?
நீங்க மின்சாரத்தை அணைக்கிறார்கள் என்பதுல ரெண்டு கோணமா பார்க்கலாம். ஒன்று, அவர் பேசுகிற பொழுது மைக் ஆஃப் செய்யப்படுது என்பதை ஒரு விமர்சனமாக கட்சிகள் வைக்கலாம். ஆனா இதற்கு முன்பு போன கூட்டங்கள்ல இவர்களே மின்சாரத்தை துண்டிக்கணும்னு கடிதம் கொடுத்திருந்தாங்க. ஏன்னா மற்ற எந்த கட்சிகளுக்கும் இந்த ஆபத்து இல்ல. தாவேகாவினுடைய விஜய் அவர்களை பார்க்க வருகிற கூட்டத்துல பெரும்பகுதி பேர் மரத்துல ஏறுறாங்க, பெரும்பகுதி பேர் உயரமான கட்டிடங்கள்ல ஏறுறாங்க, அருகாமையில் இருக்கக்கூடிய சில மின்சாரம் பொருந்திய வாகனங்கள்ல கூட ஏற அபாயம் இருக்கு. அதனாலையும் கரண்டை கட் பண்றாங்க. இதுக்கு முந்தைய கூட்டங்களில இவங்களே கூட மனு கொடுத்திருக்காங்க, எங்களுக்கு கரண்ட் அந்த நேரத்துல கட் பண்ணுங்க அப்படின்னு. உயரமான இடங்கள்ல ஏறக்கூடாதுன்னே பிரஸ் ரிலீஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. சோ இது முழுக்க முழுக்க இந்த கூட்டத்தை அரசியல் மயப்படுத்துவதில் ஏற்பட்ட ஒரு தோல்வி அப்படின்னு பாக்குறேன். இவர்களை அரசியல் மயப்படுத்தணும். இன்னொன்று, வீடுகள்ல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் குழந்தைகளை பொதுவா ஒரு அரசியல் கூட்டத்துக்கு, எந்த அரசியல் கூட்டத்துக்காக இன்னைக்கு குழந்தைகள் வர்றாங்களான்னு பாக்குறோம்னா, நம்ம பல செய்தியாளர்கள் சந்திப்புல பெரிய பெரிய பிரதமர் மோடி வருகிற பொழுதும் சரி, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வருகின்ற பொழுதும் சரி, கலைஞர் கருணாநிதி அவர்கள் வருகின்ற பொழுதும் சரி, இன்றைக்கு இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களோ, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டத்திலோ குழந்தைகளை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அவர்களை எல்லாம் ஒரு ரசிக மனநிலையில குழந்தைகள் பார்க்க விரும்பல. வளர்ந்த பிறகு அந்த கொள்கைகளாம் சித்தாந்தங்களாம் ஈர்க்கப்பட்டால் வருவாங்க, அவ்வளவுதான். ஆனா விஜய் அவர்களுக்கு ஒரு குழந்தைகள் அதிகமான அளவுக்கு வர்றாங்க. அதை தவிர்க்கணும்னு அந்த கட்சி சொன்னாலும் கட்சியில் குழந்தைகள் அணி இருக்கு. குழந்தைகள் அணி என்ற ஒன்றை வைத்துக் கொண்டு குழந்தைகளை ஈர்ப்பதற்கான விஷயங்களை எல்லாம் நீங்க ஒரு பக்கம் செய்து கொண்டு நீங்க குழந்தைகளை கூட்டிக்கிட்டு வராதீங்கன்னு சொல்றது ஒரு வெற்றி அறிவிப்பாகத்தான் இருக்கும். இந்த இடத்துல விஜய் அவர்கள் இன்னமுமே ரொம்ப மெனக்கடணும் அப்படிங்கிறதா பாக்குறேன். இன்னைக்கு களத்துல பாக்குறோம், 10 ரூபாய் பாட்டில் செந்தில் பாலாஜியின் விமர்சனத்தை வைத்தார் விஜய். செந்தில் பாலாஜி இன்னைக்கு அங்க பணி செய்து கொண்டிருக்கிறார். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அங்க பணி செய்து கொண்டிருக்கிறார். திருச்சியில் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல கூட குறைந்தபட்சம் இரங்கல் கூட தெரிவிக்காம செய்தியாளர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாம விஜய் அவர்கள் போவது என்று சொல்வது அவருடைய ரசிகர்களை மிகவும் மலினப்படுத்துவதாக நான் பாக்குறேன். அதெல்லாம் தவறுகள், அவர் திருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தவறாகவும் நான் பாக்குறேன். ஒரு கிட்டத்தட்ட 39 பேர், 9 குழந்தைகள் அப்படிங்கிறது உள்ள துடிக்க உயிரிழந்திருக்கிறார்கள். அவர் நிச்சயமா நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தியிருக்கணும். இங்கிருந்து அவர் அந்த திருச்சியில் முகாமிட்டு பணிகளை எல்லாம் அவர் பார்வையிட்டு இருக்கணும். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழையாக பார்க்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். சுவாமிநாதன் இணைப்புல இருங்க. முன்பாக இந்த நிகழ்வு, இந்த மிகப்பெரிய ஒரு துயரம் அப்படிங்கிறது நடந்ததுங்கிறது விஜயினுடைய இந்த பரப்புரை கூட்டம் தொடங்கியதிலிருந்து, அதாவது நேற்று காலை அவர் நாமக்கல் பரப்புரைக்கு சென்றதிலிருந்து நேற்று இரவு விஜய் தன்னுடைய பரப்புரை முடித்துக் கொண்டு இது போன்ற ஒரு துயரம் நிகழ்ந்த பிறகாக என்னென்ன சம்பவங்கள் நடைபெற்றது என்பது தொடர்பாக செய்தியாளர்கள் ரகுவரன் மற்றும் வெற்றி இது குறித்து இணைந்து வழங்கியிருக்கிறார்கள். அதனை பார்க்கலாம். இப்ப நீங்களும் நானும் நிக்கிற இடத்துலதான் விஜய் அவர்களுடைய வாகனம் நின்ற இடம். இந்த இடத்துக்கு லெப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் நீங்க பார்க்கலாம். நம்ம ஒளிப்பதிவாளர் விவேக் காட்டுறாரு. நீங்க எனக்கு இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய காட்சியில பார்க்கலாம். இந்த இடத்துலதான் அதிகமான உயிரிழப்பு ஆனது ஏற்பட்டது. ஒரு 15க்கும் மேற்பட்ட சடலங்கள் இந்த இடத்துல மட்டும் எடுத்திருக்கு. ஏன்னா விஜய் அவர்களுடைய வாகனத்தின் வலது பக்கம் இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில அப்படி ஒரு சரிவு ஏற்பட்டதுனாலதான் நிறைய உயிர்கள் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்த சரிவு ஏற்பட்ட போது நம்ம மேல இருந்தோம், இந்த மாடியில தான் நம்ம இருந்தோம். அங்க இருந்து எடுத்த காட்சிகளை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு அந்த கூட்டங்கள் கூட்ட நெரிசலானது அந்த பகுதியில ஏற்பட்டது அப்படின்றத. இந்த ஒரு குறிப்பிட்ட, ஏன்னா அவருடைய பேருந்து வந்துருச்சு 60 அடி நீளம் அந்த பேருந்து. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடைகள் இருக்கு, இந்த பக்கம் எல்லாமே அவருடைய வாகனத்துக்கான ஜெனரேட்டர் அதெல்லாம் இங்க வச்சதுனால மிகவும் குறுகிய பகுதியா போயிடுச்சு. அப்ப குறுகிய பகுதியானதுனால ஏராளமான கூட்டம் இந்த பக்கம் ஒதுங்கிடுச்சு. அவங்க தப்பிச்சு போறதுக்கு கூட இடம் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டதுனால நிறைய உயிரிழப்புகள் இங்க ஏற்பட்டது. இதே போன்று இந்த வாகனத்துடைய வடது பக்கம் பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா நிறைய அங்கேயும் சில உயிரிழப்புகளானது 10க்கும் மேற்பட்ட உயிரிழப்புக்கு சடலங்களானது கண்டெடுக்கப்பட்டது. விஜய் அவர்கள் வாகனம் வரும் முன்பே இந்த நிகழ்வு எல்லாம் நடந்துருச்சு. அதனாலதான் விஜயால பேச முடியல. விஜய் பேசும் போதே என்ன பண்ணாங்க, அவங்கங்க தண்ணி கொடுங்கன்னு கத்திட்டு இருந்த சூழல்லாம் பார்த்தது. அந்த நேரத்துல நீங்க இந்த மாடியில தான் இருந்தீங்க. அப்ப என்ன நடந்தது? அப்ப அவர் பேசும்போது என்ன நடந்தது? அதாவது என்ன நடக்குதுன்னா, எக்ஸாக்டா இந்த இடம் முழுக்க இவங்க ஒரு 10,000 பேர் வருவாங்க பாசிபிள் இருக்குன்னு சொல்லி தான் ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்குறாங்க. பட் ஆனால் டிஜிபி சொல்லக்கூடிய ரிப்போர்ட் படி பார்த்தா 25,000 பேருக்கு மேலே வந்திருக்காங்க அப்படின்னா, அப்போ இந்த இடம் அவ்வளவு பெரிய ஒரு 60 அடி அகல சாலை. இது 60 அடி அகல சாலையில வெளிச்சாமிபுரம் அங்க துவங்குற இருந்து அந்த பேருந்து நிலையத்தை பெட்ரோல் பங்க் இருக்கு, அது வரைக்கும் அவ்வளவு பெரிய மக்கள் கிரௌட். ஆனா என்ன ஆகுனா,
4:30 மணி வரைக்கும் கூட்டமே காணோம். 4 மணி வரைக்கும் ஒரு 1000-1500 பேர் தான் இங்க இருக்காங்க. பேசிட்டு இருந்தா ஒரு மணி நேரத்துல பார்த்தா அவ்வளவு பெரிய கிரௌடு ஏறாங்க. ஒருவேளை வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க எல்லாம் வந்து சேர்ந்திருப்பாங்க, பள்ளி முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வந்து சேர்ந்திருக்கலாம். வந்து தொழிலாளர்கள் அதிகம் நிறைந்த பகுதி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சனிக்கிழமை சம்பள நாள். அப்ப சம்பள நாள்ல சம்பளம் வாங்கிட்டு நிறைய பேர் இங்க வந்ததை வந்து நம்ம பார்க்க முடியுது. அங்க என் கூட இருந்தவங்க கூட சொன்னாங்க, இன்னைக்கு சனிக்கிழமை சம்பள நாள், சம்பளம் வாங்கிட்டு வந்ததா நாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதன் பிறகுதான் நிறைய கூட்டம் வந்திருக்கு. அப்போ அந்த கூட்டம் அவ்வளவு கூட்டம் வந்து நிக்குதுல, நிக்கும் போது அவருடைய வாகனம் யூஸ்வலா அவங்க பிரச்சார ஃபார்மட், இந்த ஃபார்மட் என்னன்னா மக்கள்லாம் திரண்டு இருப்பாங்க, அவங்க வாகனம் வரும், வந்து அந்த வாகனம் போறதுக்கான வழியை அப்பதான் ஏற்படுத்துவாங்க. முன்னாடி அந்த வழி ஏற்படுத்தி வைக்கக்கூடிய நடைமுறை அவங்க ஃபாலோ பண்றது இல்ல, அது ஒரு பெரிய மிஸ்டேக். அப்போ அதே முறையில நேத்தும் அந்த அவருடைய வாகனம் வந்து நிக்குது. அவருக்கான அந்த ஆல்டர்னேட்டிவ் கேம்பெயின் வெஹிக்கிள் ஒன்று வச்சிருக்காங்க, அதுதான் முன்னாடி வருது. விஜய் வர வாகனத்துக்கு முன்னாடி அவருடைய ஐடி விங் வாகனம், அவருடைய வாகனம் ஒரு 6 வண்டி வருது. அந்த வாகனம் போறதுக்கான வழியை அப்பதான் ஏற்படுத்துறாங்க. காவல்துறை ஏற்படுத்தும் போது ஒரு ஆள் நடந்து கூட போக முடியாத அளவுக்கான நெரிசலுக்குள்ள ஒரு பஸ், அவ்வளவு பெரிய வண்டி போகிறதுக்காக போலீசார் அந்த இடத்தை ஏற்படுத்த வேண்டிய சூழல் வரும் பொழுது இந்த தள்ளுமுள்ளு நடக்குது, இந்த நெரிசல் நடக்குது. அதை பார்த்தா, விஷுவலா பார்த்தா அந்த மக்கள் நகர்றது வந்து ஒரு அலை அப்படியே நகர்றது மாதிரி அந்த காட்சியில தெரியுது. அந்த தகரம் இருக்கே, அதுதான் வந்து எக்ஸாக்டா அந்த பிரச்சனை துவங்குற இடம் சொல்ல போனா. ஏன்னா அதுக்குள்ள ஜெனரேட்டர் இருக்கு. இவங்க வண்டி வந்து தள்ளுமுள்ள ஆகும்போது தகரம் தான் முதல்ல உடஞ்சு உள்ள போனவங்க, ஜெனரேட்டர்ல இருந்து வரக்கூடிய கரண்ட் ஆஃப் ஆகுது. ஜெனரேட்டர் கரண்ட் ஆஃப் ஆனா இந்த பக்கம் லைட் போயிடுது. என்ன நடக்குதுன்னு தெரியல, வெளியில தெரியல. அதனாலதான் அவரு 7:12 பேச ஆரம்பிக்கும் போது இங்க இருந்து செருப்பெல்லாம் அவர் அட்டென்ஷன் அவங்க கன்வே பண்றதுக்காக கட்டி பாக்குறாங்க, கேட்கணும் நடக்குது, தவிக்கிறாங்க. தண்ணி இல்ல, ஏன்னா நாள் முழுக்க தண்ணி இல்ல. இதுல என்னன்னா இந்த ஃபார்மேட்ல இருக்கிற பெரிய ஃபிளாவா வெள்ள அரசியலாளர்கள்லாம் பாக்குறது வந்து இந்த மாதிரியான நடைமுறையில வந்து தண்ணி கொடுக்க முடியாது. ஒரு பொதுக்கூட்ட வடிவம்னு வைங்களேன், தண்ணியோ உணவோ ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணிட முடியும். இதுல தண்ணி ஏற்பாடு பண்ண முடியல, நாள் முழுக்க அவங்களுக்கான எந்த அடிப்படை வசதிகளும் இங்க ஏற்பாடு பண்ண முடியல. அவங்களா ரோட்ல நிப்பாங்க ஒரு நாள் முழுக்க, இவங்க வந்து அந்த பிரச்சாரத்தை பண்ற மாதிரி அந்த மாதிரி நினைச்சதுதான். அதனுடைய விளைவுதான் கரண்ட் ஆஃப் ஆகுது. கரண்ட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்றது கவனிக்க முடியல, மக்கள் கத்துனதும் கேட்கல. இந்த பக்கம் இருந்து செருப்பை வீசி அவங்க அட்டென்ஷனை உருவாக்குற, தண்ணி கொடுக்குறாங்க, தண்ணியை தூக்கி போடுறாங்க. அவரே ஆம்புலன்ஸை வர சொல்றாரு. அப்புறம் தான் ஆம்புலன்ஸ் வருது. அந்த 108 வரும்போது தான் இஷ்யூ பெருசா தெரியுது. அவர் வண்டி நகருக்குள்ளே ஒரு 20-25 பேரை ஏற்றிட்டு போறாங்க. அது என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு. அப்போ அவர் வண்டி நகர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவ்வளவு ஆம்புலன்ஸ் அந்த பரபரப்புல நம்ம அந்த ஒரு துயரம் அப்படிங்கிறது நடந்திருக்கு.